In this video, we'll discuss about anti-hyperlipidemic drugs or hypolipidemic drugs. It also called as cholesterol lowering medication. ஸோ லிப்பிட் ஆர் கொழுப்பு எந்த ஃபார்மில் இருக்கும் என்று பார்த்தா நம்ம பாடியில் வந்து 3 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. கார்போஹைட்ரேட், லிப்பிட், ப்ரோட்டீன். இந்த கண்டென்ட்டில் லிப்பிட் ப்ளஸ் ப்ரோட்டீன் to form lipoprotein. So lipoprotein is presented in our body for form low density lipoprotein, very low density lipoprotein, high density lipoprotein and chylomicron. Low density lipoprotein having another name lethally dangerous lipoprotein ஏனென்றால் மிகவும் ஆபத்தான lipoprotein. It usually carry the cholesterol. யூஸ்வலாக இது வந்து என்ன பண்ணுது, கொலஸ்ட்ராலை கேரி பண்ணிட்டு போகிற லைப்போப்ரோட்டீன். கொலஸ்ட்ரால் கேரி பண்ணிட்டு போகிற லைப்போப்ரோட்டீன் தான் இந்த எல்டிஎல், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். இதனால தான் இதை வந்து பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லுவாங்க. தென் வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், இது வந்து ட்ரைக்ளிசரைடை வந்து கேரி பண்ணும். இந்த ட்ரைக்ளிசரைட் அண்டு கொலஸ்ட்ரால் இது பாடியில் அதிகமாக ஸ்டோர் ஆகிறதுனால என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தா இட் லீட்ஸ் டு அர்த்திரோஸ்க்ளோரோசிஸ். அர்த்திரோஸ்க்ளோரோசிஸ்னால் ஆர்டரி வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிளட் வெசல்ஸ். அதில் வந்து அந்த பிளட் வெசல்ஸில் வந்து இந்த ட்ரைக்ளிசரைட் அண்டு கொலஸ்ட்ரால் போய் அடைச்சி விடும். அது அக்ளூஷன். அதனால் இந்த பிளட்டு வந்து ஃப்ளோவாக போவதற்கான பாதை இருக்காது. இட் மே லீட்ஸ் டு அத்திரோஸ்க்ளோரோசிஸ் அண்டு எம்ஐ. இது இந்த அக்ளூஷன் தான் வந்து ரீசனாக இருக்குது. ஸோ விஎல்டிஎல் அண்டு வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் ரெண்டுமே பேட் கொலஸ்ட்ரால் தான். பிகாஸ் தீஸ் டூ லைப்போப்ரோட்டீன் வில் லீட்ஸ் டு எம்ஐ and atherosclerosis, myocardial infarction and atherosclerosis. Because of these two lipoprotein will leads to two condition, MI and atherosclerosis. That's why called as bad cholesterol. HDL, high density lipoprotein, it having special action, anti-atherosclerotic action, prevent atherosclerosis. That why it is called as good cholesterol. நம்ம பாடியில் ஹை அமௌண்ட் ஆஃப் H3 ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் இருந்ததுன்னா நல்லது. லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கம்மியாக இருந்ததுன்னா நல்லது. இது மாதிரி பேலன்ஸாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி வந்து ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அதிகமாகவும் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கம்மியாகவும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் கண்டிஷன் அதிகமாகி HDL லெவல் வந்து குறைஞ்சதுன்னா அந்த கண்டிஷன் நேம் தான் வந்து ஹைப்பர் லிப்பிடிமியா கண்டிஷன். ஸோ HDL அதிகமாக இருக்கிறப்ப ப்ராப்ளம் இல்லை. விஎல்டிஎல் வந்து அதிகமாக இருக்கிறப்ப தான் அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஹைப்பர் லிப்பிடிமியா என்று சொல்லுவாங்க. இதை குறைக்க தான் எடுத்துக்கிற ட்ரக்ஸ், அந்த ட்ரக்ஸுக்கு பேர் தான் ஸோ அந்த ட்ரக்ஸுக்கு நேம் தான் ஆன்டி ஹைப்பர் லிப்பிடமிக் ட்ரக்ஸ். ஸோ எல்டிஎல் லெவலை குறைக்க யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் நேமு ஆன்டி ஹைப்பர் லிப்பிடமிக் ட்ரக். இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டாட்டின். காமன்லி கால்டிங் ஸ்டாட்டின் சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக இது கால்டஸ் ஹச்எம்ஜி கோஏ reductase inhibitor. It is an example particularly involved in that formation of lipoprotein. ஸோ இது வந்து லைப்போப்ரோட்டீன் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுது. இட் இஸ் த என்சைம் particularly involved in formation of lipoprotein. Example of drugs lovastatin, then simvastatin, then atorvastatin and pravastatin. இதோட சஃபிக்ஸ் வந்து ஸ்டாட்டின்னு முடியும். ஸோ லோவாஸ்டாட்டின், சிம்வாஸ்டாட்டின், அட்ரோவாஸ்டாட்டின் அண்டு ப்ரவாஸ்டாட்டின். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ த ஸ்டாட்டின் ஆர் ஹச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ், இதோட மெக்கானிசம் என்னன்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் ஏ என்சைம். ஓகே, இது ஒரு என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அந்த என்சைம் நேம் தான் வந்து ஹச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ் என்சைம்.
So it is the rate limiting enzyme in that biosynthesis of cholesterol. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான என்சைம் biosynthesis of cholesterol. So cholesterol synthesis ஆவதற்கு ரொம்ப ரொம்ப எசென்சியல் அண்ட் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சைம். ஸோ இந்த என்சைம் இருப்பதால தான் சரியான அளவுக்கு வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது, கொலஸ்ட்ராலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப அது டைரக்ட்லி பைண்ட் டு தட் என்சைம் அண்ட் இன்ஹிபிட் இட். ஸோ இதனை இன்ஹிபிட் பண்ணுவதன் மூலம் கொலஸ்ட்ரால் ஃபர்தராக ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். இது ஒரு ரேட் கண்ட்ரோலிங் என்சைம். அதனால் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரக்ஸ் தான், ஸ்டாட்டின் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரேதர் தென் எனி அதர் கேட்டகரி. First category HMG CoA reductase. Second category of the drugs வந்து this ஃபைப்ரிக் ஆசிட் ட்ரக்ஸில் வந்து என்னென்ன ட்ரக்ஸ்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்தா க்ளோஃபைப்ரேட், ஃபினோஃபிப்ரேட், தென் ciprofloxacin, then that gemfibrozil. Okay, gemfibrozil. Except this எல்லாத்துக்குமே வந்து சஃபிக்ஸ் வந்து எப்படி முடியுது, ஃபைப்ரேட்னு முடியுது. ஸோ க்ளோஃபைப்ரேட், தென் ஃபினோஃபைப்ரேட், சிஃபோஃபைப்ரேட் அண்டு gemfibrozil. ஃபைப்ரிக் ஆசிட்டோட மெட்டபாலிசம் என்னன்னு பார்த்தா இதில் இருக்கும் ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் என்று பார்த்தால் இட் வில் என்ஹான்சிங் தட் ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம் லைபோப்ரோட்டீன் லைபேஸ். இந்த லைபோப்ரோட்டீன் லைபேஸ் என்சைம் டிகிரேட் VLDL. இது வந்து VLDL வந்து டிகிரேட் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப இன்க்ரீஸிங் தட் என்சைம் என்ன பண்ணுது, இன்க்ரீஸிங் ஆக்டிவிட்டி பண்ணுது. ஸோ இந்த என்சைம் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுனால விச் மீன்ஸ் தேர் வில் பி லோவர் லெவல் ஆஃப் VLDL. ஸோ என்சைம் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால VLDL வந்து அதோட லெவல் குறையுது. ஸோ VLDL என்ன பண்ணும், ட்ரை அசைல் கிளிசராலை வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ ட்ரை அசைல் கிளிசரால் லெவல் வந்து கம்மியாகுது. தேர்டு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தா பைல் ஆசிட் தட் பைண்டிங் ரெசின். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கொலஸ்ட்ரமைன் அண்டு கொலஸ்டிஃபோல். இது வந்து கொலஸ் அப்படிங்கிற தட் ப்ரீஃபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன ட்ரக்ஸு, கொலஸ்டிரமைன் அண்டு கொலஸ்டிஃபோல். இது வந்து தட் ப்ரீஃபிக்ஸ் ஹேவிங் கொலஸ். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். பைல் ஆசிட் பைண்டிங் செகஸ்ட்ரண்ட், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னா இட் டிகிரேட் பைல் ஆசிட். இந்த பைல் ஆசிட் என்ன பண்ணும் என்று பார்த்தா யூஸ்வலி இட் வில் ப்ரொமோட் தட் அப்சார்ப்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் இன் இன்டெஸ்டைன். ஸோ இன்டெஸ்டைன் தான் கொலஸ்ட்ரால் அப்சர்வ் ஆகும். அதற்கு தேவையான ஒரு ஆசிட் தான் இந்த பைல் ஆசிட். அதனை இது வந்து என்ன செக்ரண்ட் பண்ணுது, அதாவது டிகிரேட் பண்ணுறது. அதனால தான் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறையுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கேட்டகரி ஆன்டி ஆக்சிடென்ட். இதில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து ப்ரோஃபுகால் ட்ரக்ஸு. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா the name indicate it producing oxidation of low density lipoprotein and very low density lipoprotein, thereby preventing or decreasing the cholesterol and triacylglycerol level வந்து குறைக்குது. ஃபிஃப்த் கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் மிஸ்செலினியஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நிக்கோலிக் ஆசிட் அண்டு நியோமைசின். ஸோ த ஃபிஃப்த் கேட்டகரி என்னென்ன ட்ரக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா நிக்கோட்டினிக் ஆசிட் அண்டு நியோமைசின். இது வந்து என்ன பண்ணுது, நியாசின் அப்படிங்கிறது வந்து ஒரு விட்டமின். இட் வில் ஸ்ட்ராங்லி இன்ஹிபிட் தட் லைஃபோலைசிஸ். அந்த நியாசின் வந்து என்ன பண்ணுது, இட் வில் ஸ்ட்ராங்லி இன்ஹிபிட் லைஃபோலைசிஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட். அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து வெளியில் வராமல் லைப்போலைசிஸ் ப்ராசஸ்
ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராசஸை டைரெக்டாக பிளாக் பண்ணுற ஒரு விட்டமின் தான் இந்த நிக்கோட்டிக் ஆசிட். ஸோ நிக்கோட்டிக் ஆசிட் எக்ஸ்டர்னலாக கொடுப்பதன் மூலம் கொலஸ்ட்ரால் ஃபர்தராக ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து 5 கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸும் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இது எடுக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம் லைக் கான்ஸ்டிபேஷன், nausea, floating, then muscle problem like pain, weakness, severe muscle breakdown, then liver damage, headache, fatigue and increasing blood cholesterol level. வீடியோவில் ஆன்டி ஹைப்பர் லெபிடமிக் ட்ரக்ஸ் இது வந்து VLDL அதாவது வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீனை கண்ட்ரோல் பண்ணுது. HDL அதிகமாக இருந்து LDL கம்மியாக இருந்ததா குட் கண்டிஷன். LDL அதிகமாக இருக்கிறப்ப தான் இந்த 5 கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட சைடு எஃபெக்ட் என்ன எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.